வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கண்களை கசக்கும் திமுக, கைவிட்டு போகும் ஆட்சி, எச்சரிக்கை விடுக்கும் மாரிதாசு, ஏமாற்றமே மிஞ்சும் விஜய்க்கு. இந்த செய்திகளை தாங்க விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஆர்பி ராஜா அவர்கள் முதல்ல ட்வீட் போடுறார் 25ஆம் தேதி. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிகிறது. 25ஆம் தேதி டிஆர்பி ராஜா அவர்கள் ட்வீட் போடுறார். என்ன ட்வீட் போடுறாரு? நாங்கள் ஆட்சியில் இருந்ததை விட ஆட்சியில் இல்லாத நாட்கள் தான் அதிகம் அப்படின்னு. நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஃபயர் விடுவோம். எப்பட்றா திமுககாரன் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஃபயர் விடுறான் அப்படின்னு உங்களால் தெரிஞ்சு கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை ஒத்துக்கிற மாதிரியே டிஆர்பி ராஜா அவர்கள் ட்வீட் போகிறார். இதிலிருந்து திமுக மன வருத்தத்தில் இருக்கிறது. ஏதோ தகவலானது திமுக தலைமைக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு நம்ம உறுதியாக நினைக்கலாம். ஒரு நாள் கழித்து 26ஆம் தேதி அண்டா செந்தில், ஏண்டா டேய், வெளிநாட்டிலேருந்து விஜய் கடை ஓட்டு போடுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அத்தனை பேரும் ஏண்டா விஜய் கடை ஓட்டு போடுறீங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கலைஞர் போட்டதுடா, திராவிட கழகங்கள் போட்ட பிச்சியில் சாப்பிட்டு விட்டு அதோட படிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு விஜய் கடை ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கண்ணை கசக்கினாங்க. முதல்ல டிஆர்பி ராஜா அவர்கள் லைட்டாக தண்ணி வந்ததும் வராததுமாக கண்களை கசக்கினார். அப்புறம் தெளிவாகவே அண்டா செந்தில் கண்ணை கசக்கிட்டார். அப்புறம் இந்த மனுஷன் ஜீவ சகாப்தம், இவன் முட்டு கொடுக்குற மாதிரி உலகத்தில் வேறு யாரும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கவே முடியாது. இவன் படித்தானா பண்ணி மேய்ச்சானா என்ற விஷயமானது நமக்கு தெரியவே தெரியாது. இவன் என்ன சொல்கிறான், இவிஎம் மிஷினில் பாஜக கை வைத்து விட்டது. எப்படி கை வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அதிமுக திமுக இரண்டுக்கும் பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கு பாஜக மிஷினில் கை வச்சுருக்காங்க. விஜய்க்கு 30 ஒரு 40 தொகுதி வெற்றி பெற அளவுக்கு மிஷினை டியூன் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக பாஜக கூட்டணி ஆட்சி மூலமாக தமிழகத்தில் கால் பதிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் மீது பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறான். இதெல்லாம் எந்த மாதிரி அழுகைன்னே தெரியல. நமக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக விருப்பப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், மிஷினை டியூன் பண்ணி அதில் வெற்றி பெற்றுக்கலாமில்ல. ஏன் அங்கே திமுக 40க்கும் 40 வெற்றி பெற்றுச்சு? அப்போதெல்லாம் ஏன் குறை சொல்லலை அப்படின்னு கேட்டால், அதுக்கு இந்த ஜீவ சகாப்தம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பாஜக தனி நின்றுது, அதிமுக தனி நின்றுது. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக நின்று விட்டு தொகுதிகளில் வெற்றி பெறுகின்றார்கள் என்று மிஷினை டியூன் பண்ணால் பொதுமக்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதிமுக பாஜக ரெண்டுமே சேர்ந்து நின்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்கன்னா 40 தொகுதியும் அதிமுக பாஜக கூட்டணி கைப்பற்றிச்சு அப்படின்னு நாங்கள் டியூன் பண்ணி வெற்றி பெற வச்சுருப்போம். ஸோ செல்வாக்கு இல்லாத பாஜகவும் செல்வாக்கு உடைய அதிமுகவும் தனித்தனியாக நிற்கின்ற போது மிஷினை டியூன் பண்ண முடியாதுங்க. பாஜகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மிஷினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான். அடப்பாவி, லாஜிக்காக பேசுகிற மாதிரியே பேசி தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு எப்படிலாம் நாடகம் ஆடுறாங்க பாருங்களேன். அதையும் இன்னொரு விஷயம் சொல்கிறான். என்னென்னு பார்க்கும்போது காலையில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் மதிய வேளைகளில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கும், மீண்டும் மாலையில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வெற்றியை மாற்றி அமைப்பதற்காக மிஷினில் பாஜக டியூன் பண்ணுது தான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சு விட்டான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய நண்பர் கூட ஒருத்தர் பேசியிருந்தார். காலையில் வெயில் குறைவாக இருக்கும், எல்லோரும் வரிசையில் இன்னும் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்றதுக்காக காலையில் எல்லோரும் முண்டியடிப்பாங்க. மாலையில் வெயில் இருக்கும், தேவையில்லாத எதுக்கு வெயிலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் பொழுதுக்கோ எப்போ டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 6 மணிக்குள்ளே வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த பேர் ஒன்றாக சேருவார்கள். அதனால் 6 மணி வரைக்கும் வாக்குகள் பார்த்திங்கன்னா அதிகமாக பதிவாயிருக்கும். இந்த விஷயம் கூட தெரிந்து கொள்ளாமல் மிஷினில் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி டியூன் பண்ணால் மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஆட்சி ஆண்ட திமுக கண்டுபிடிக்காது என்று தெரிஞ்சுக்கிட்டு தான்
மிஷினில் கை வச்சுருக்காங்க, இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது நெல்சன் சேவியர், சொல்லவே தேவையில்லை, என்ன பண்ணுறது, அவனும் அதே மாதிரி தான். என்ன சொல்கிறான், மிஷினில் கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறான். அதுக்கப்புறம் நெல்சன் ஒருத்தருக்கான், தமிழ் நியூஸ் 24 அப்படின்னு நினைக்கிற அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு சேனல் தான். ஏன்னா அந்த சேனலுக்கும் திமுகவுக்கும் ஆகாது. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கூட அடிச்சு விட்டாங்க, கல்குவாரியில் போயிட்டு திமுகவுடைய கனிம வள கொள்ளையை படம் பிடிச்சி காட்டினால. ஆனால் இருந்தாலும் அதே தொலைக்காட்சியில் வந்து இந்த நெல்சனை சேர்த்துருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏகப்பட்டவை செஞ்சது வந்து யார், திமுக அதிமுக தான். ஸோ இன்றைக்கி பாஜக செய்திருக்கக்கூடிய வித்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை களத்தில் இறக்கி வைத்து விஜயை வளர வைத்து அதிமுக திமுகவை அழிக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே வந்து திமுக அதிமுக தான். ஸோ அவங்க இல்லாத ஒரு அரசியல் களமா இவ்வளோ தூரம் அதிமுக திமுகவும் செய்திருக்கிறது. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சவங்களுக்கு தானே ஓட்டு போடணும். ஆனால் பாஜக திசை திருப்புகிறது, விஜயை முன்னிறுத்துகிறது, விஜய்க்கு விளம்பரம் செய்கிறது, விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா வெளிச்சம் கொடுக்கறது. ஏன்னா இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது மத்திய அமைச்சரவையா, சட்டத்திட்டங்கள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குதான். அதனால் மீடியா முழுவதும் விஜயை பற்றி பேசி திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால் விஜய் வெற்றி பெறுகின்றார் பாஜக தயவில், அதிமுக திமுக இனி அழிவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லது செஞ்ச தமிழக மக்களுக்கு இங்கே அதிமுக திமுக தொடர்ந்து இருக்கணும். ஆனால் திமுக மற்றும் அதிமுக ஓட்டு போடலைன்னா அது நன்றி கெட்டதானோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நெல்சன் பேச ஆரம்பிச்சிட்டான். மொத்தத்தில் திமுகவுக்கு தான் அதிகமாக முட்டு கொடுப்பான், திமுகவுக்கு மட்டுமே அதிகமாக முட்டு கொடுத்தான்னு வச்சிங்களேன், அது தோக்க போகுது. அடுத்தது அதிமுக ஆட்சி வரப்போகுது. பாரியா, என்னதான் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் அவர் திமுக மட்டுமே நேசிக்கலையா. திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு நிறைய செஞ்சுருக்குது, அதனால் திராவிடத்தின் பக்கம் நின்றார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் ஏதாவது கருணை காட்டுவாங்கன்றதுனால அதிமுகவையும் தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். அதிமுக என்பது வேற, திமுக என்பது வேற. அதனால் திமுகவையும் அதிமுகவும் ஒரே தட்டில் வச்சு பேசுகிறாங்கன்னா தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக தான். ஆட்சி போய்விட்டது, அந்த விரக்தியில் கண்ணை கசக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதுக்காக இந்த நெல்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ விஜய் வாக்குகளை வாங்குறாரு, விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறாரு, ஐயோ அதிக தொகுதியில் அள்ள போகிறாரு, எல்லாமே பாஜக தான் காரணம் அப்படின்னு கண்ணை கசக்குவதும் ஓட்டிங் மிஷினில் கை வச்சுட்டாங்க கதறுவதும் திமுக தோல்வியை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் உண்மையாகவே விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்குகளை தான் அள்ளுகின்றாரா? ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க அத்தனை பேரும் சொல்லுகின்ற ஒரே விடயம் திமுக வாக்குகளைத்தான் விஜய் அள்ளுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக அள்ளுகின்றாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஒன்று தான் நான் எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, திமுக எந்த பகுதியில் வலிமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் தான் வலிமையாக இருக்கும். விஜயும் எந்த இடத்துல வலிமையாக இருக்கின்றார்? நகர்ப்புற பகுதிகளில் தான் விஜய் அவர்கள் ரொம்பவே வலிமையாக இருக்கின்றார். கிராம பகுதிகளில் அதிமுக தான் வலிமையாக இருக்கும் எப்பவுமே இப்போவும். அதனால் விஜய்க்கு நகர்ப்புறங்களில் வாக்கு விழுந்திருக்குதா? வாக்கு விழுந்திருக்குது. கிராமப்புறங்களில் அதிமுக வாக்கு விழுந்திருக்குதா? வாக்கு விழுந்திருக்குது. அப்போது விஜய் நகர்ப்புறங்களில் அதிக வாக்குகளை வாங்குறாருன்னா யாரை காலி பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இயல்பாக சொல்லிவிட்டு போயிடலாம் ஈஸியாகவே, திமுக வாக்குகளை தான் வாங்குறார். இனிமேல் தமிழகத்தில் திமுக வலிமையாக இருக்காது, விஜய் தான் மாற்று சக்தியாக அதிமுகவுடன் போட்டியிட போகிறாரு அப்படின்ற ஒரு உண்மை வெளிவந்துடக்கூடாது என்பதுக்காகவே மிஷினில் கை வச்சிட்டாங்கோ. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வாக்கு வாங்கி திமுக தோக்கடிச்சிட்டாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்த முடியாது, ஏன்னா கட்டமைப்பே கிடையாது. பாஜகவுடைய தயவில் தான்ப்பா அவர்லாம் வந்து வாக்கு வாங்கினாருப்பா அப்படின்னு என்னென்னவோ ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பொய்யை சொல்கிறாங்க. திமுக தலைமையினுடைய மனசை ஆற்றுகின்றார்கள். ஆனால் என்னதான் நீங்கள் திமுகவை தூக்கி நிறுத்தணும், திமுகவை இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுடைய மனசு உடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக அடா கவலைப்படாதீங்க, நேர்மையாக நீங்கள் வேலை பார்த்தீங்க, மக்கள் உங்களுக்கு நேர்மையாக வாக்களித்தாங்க, மிஷினில் தான் ஏன் கை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமையை சமாதானப்படுத்தினாலும் திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலானது அந்த கட்சி நிலைத்தன்மையுடன் இருக்க வாய்ப்பே கிடையாது. சுக்குநூறாக உடையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும்
குழந்தைங்கள்கிட்ட போயிட்டு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். குழந்தைங்களும் போய் வீட்டில் நச்சரிக்குது. பல பேர் குழந்தை சொன்னதுனால ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் விஜய் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கருத்து கணிப்புகளும் விஜயால் அதிமுக வெற்றி பெற போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. திமுகவை தோக்கடிச்சிட்டு விஜய் தான் ஆட்சியை பிடிக்க போகிறாரு அப்படின்னு யாருமே சொல்லலை. இது வரைக்கும் எந்த கருத்து கணிப்பிலும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது விஜய்க்காக மன்றாடிய குழந்தைகளுடைய மனது தோல்வி அடைந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா நானும் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன். ஒரு ரீல்ஸு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வெற்றி பெறுவார். சரிடா, விஜய் வெற்றி பெறலாம் என்ன பண்ணுவேன்? தூக்கு மாட்டிங்க சாவுறேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் எதிர்த்து கேட்குறான், ஏண்டா திமுக ஜெயிக்கலைன்னா நீ என்னடா பண்ணுவே அப்படின்னு சொல்லிக்கிற போது, நான் அம்மனமாக ஓடுறேன் இந்த ரோட்டில் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறா தெரியுமா, என் தளபதி ஜெயிப்பார், ஜெயிக்கலடா பண்ணுவேன், இந்த கிணத்துல குச்சி சேர்த்து போகிறேன். ஸோ எப்படி பாருங்களேன். அப்புறம் இன்னொரு ரீல்ஸை நான் பார்க்குறேன், ஏங்க விஜய் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது, விஜய் கண்டிப்பாக வெற்றி பெறுவார், ஆட்சியை பிடிப்பார். ஆட்சியை பிடிக்கும் போது எதிர்கட்சி மற்றும் துரோகிகள் விரோதிகள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கணும். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமே வந்து யாரெல்லாம் தவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்களாம் பதவி கொடுக்கணும். அதே மாதிரி ஆளுநர் மாளிகையில் போய் பதவி ஏற்காதீங்க. பெரிய ஒரு விளையாட்டு மைதானத்தில் நம்ம வந்து மாநாடு போன்று பதவியேற்பு விழா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்தல் ரிசல்ட் என்றைக்கு வருதோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அழைப்பதில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஜய் வெற்றி பெற்று விட்டதாகவும், அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதியை பெற்று விட்டதாகவும் அழைப்பதில் அடிக்கணும் என்று சொல்லிட்டு புலம்பி தீக்கிறவருடைய வயசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 50க்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு கூட விஜய் மீது இருக்கக்கூடிய அதாவது இனம் புரியாத ஈர்ப்பு காரணமாக விஜய் தான் வெற்றி பெறும் என்று ஆழமாக நம்புகிறாங்க. ஒரு 50 வயது மிக்க ஒரு நபர். அப்போது குழந்தைகளுடைய மனசு எந்த அளவுக்கு ஆழமாக விஜய் தான் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கும். அப்போது அந்த குழந்தை ஏமாற்றம் அடைந்தால் என்ன ஆகும்? தற்கொலையை நோக்கி தான் போகும். அதுக்கு தான் நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் பெற்றோருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்பு, எமோஷனல், லேக் ஆஃப் சப்போர்ட், இவை அத்தனையும் குழந்தைக்கு வந்துடுமா. அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விஜய் ஜெயிப்பார் என்று நினைத்த குழந்தைக்கு ஏமாற்றம். ரெண்டாவது, விஜய் தோத்தது தானே தோத்ததாக அந்த குழந்தை நினச்சிக்கும். ரெண்டாவது, ஏய் விஜய் ஜெயிப்பார்னு சொன்னேன்ல, ஆனால் ஜெயிக்கலை பற்றியா அப்படின்னு வெறியேற்றி வருது. இவை அத்தனையும் குழந்தைக்கு விரக்தியை ஏற்படுத்தும். விரக்தியை ஏற்படுத்துகின்ற போது வாழணுமா என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுரும். அப்புறம் என்ன ஆகும்? தற்கொலை தான் தீர்வு. ஏன்னா அவங்க வெற்றி பெற்று நாம் தோத்துட்டோம், இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை. அதோட இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் தோத்துட்டாரு, இனிமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை, இனி வாழ்ந்து விஜய்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மனநிலையில் பல குழந்தைங்க செத்துரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்கிட்ட இருக்கின்ற செல்ஃபோனை முதல்ல கொஞ்ச நாள் பிடுங்கி வையுங்க. ரெண்டாவது, குழந்தைங்கிட்ட அதிகமாக பேசுங்க. ரெண்டாவது, விஜய் வெற்றி பெறுவாரா இல்லை தோல்வியடைவாரா என்ற கலை யதார்த்தத்தை சொல்லுங்கள். அதிகமாக குழந்தைகிட்ட பேசுங்க, அதிகமாக குழந்தைய கண்காணிங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு உங்கள் பெற்றோர் இடத்த போய் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் அடம்பிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதாவது வாக்கு செலுத்துகின்ற வயது கூட இல்லாத குழந்தைகள் தான் அதிகமாக விஜய்க்காக இன்றைக்கு களத்தில் களமாடின மாதிரி தெரியுது, வீட்டில் அடம்பிடிச்ச மாதிரி தெரியுது. அதனால் வாழ்க்கை என்னன்னு தெரியாமல், ரெண்டாவது அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் விஜய்க்காக வாக்கு கேட்ட குழந்தையுடைய மனசு நொந்து போய் தற்கொலை பண்ணிக்க போது கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் பெற்றோர்களுக்கு அக்கறையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் வருகின்ற வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, விஜய் ஒரு கிறித்துவர்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் மதுரைக்கு தனி விமானத்திலேருந்து வந்து இறங்கி நேராக திருச்செந்தூர் கோயிலில் போய் முருகனை தரிசித்திருக்கிறார். முருகனை தரிசிப்பது எதற்காக? எப்போதும் சரி சபரீசன் வேதமூர்த்தி என்கின்றவர் தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவார். எதுக்குன்னு கேட்குறீங்களா? துஷ்ட சம்ஹார யாகம், எதிரியை வீழ்த்துவதற்காக யாகம் பண்ணுவார். ஏன்னா ஜெயந்திநாதர் என்று சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகனை. அவன் தான் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றவன். அதனால் வெற்றி தலைவன் அப்படின்னு சொல்கிறதுனால அவன் கோயிலுக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் போய் வணங்குவாங்க. அதாவது வேல் தொலைஞ்சு போச்சு என்ற போர்வில் முருகனுக்கு வேலை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு நடந்தே சென்ற ஒரு கலைஞர். அதனால்
எதிரியை வீழ்த்துவதற்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா துஷ்ட சம்ஹார யாகங்கள் நடத்துவாங்க. எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வைரவேல் தொலைஞ்சு போச்சு அப்படின்ற போர்வியில் வைரவேலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நடைப்பயணம் போனீங்கன்னா வச்சுங்களேன், முருகனையும் தரிசிக்கலாம், துஷ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்ஹாரம் பண்ணலாம், போயிட்டு வாங்கினாங்க. கலைஞரே போனவர் இப்போ விஜய் போய் காலையில் சாமி கும்பிட்டுருக்காரு. அதனால் விஜயனுடைய திட்டம் என்ன? எலெக்ஷன் முன்பாக கோயிலுக்கு போயிருந்தா கூட இந்துக்களுடைய வாக்கை குறி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் தேர்தல் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கின்ற போது திருச்செந்தூர் கோயிலுக்கு விஜய் போயிருக்கின்றார்னா துஷ்டரை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரா? எதிரியை வீழ்த்துவதற்கு முருகனே கதி என்று போயிருக்கின்றாரா? ஆட்சியை பிடிக்க போகிறாரு, தமிழன் என்ற முறையில் நம்முடைய ஆதி தமிழன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காரா? எனக்கு ஒரே ஒன்று தான்பா மனசில் தோணுது, ஸ்டாலினை விட நம்முடைய விஜய் எவ்வளவோ மேல். நான் இந்து தான், என் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஸ்டாலின் என்றைக்கும் இந்து கோயிலுக்கு போனது கிடையாது. ஆனால் கிறித்துவன் என்று சொல்லிக்கிட்டு, எல்லோருக்கும் ஆனவன் என்று சொல்லிக்கிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் இறைவனை ஒரு விளம்பரத்துக்காவது வணங்கினார் பாருங்க. அந்த விதத்தில் ஸ்டாலினை விட விஜய் மேலு. அதனால் திமுக அழிக்கப்பட வேண்டும். விஜய், அதிமுக மற்றும் பாஜக இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் களமாட வேண்டும், காணாமல் போக வேண்டும் திமுக. ஏன்னா பெரும்பான்மை சமூகத்தை ஆதரிக்காமல் எந்த ஒரு ஆட்சியாலும் இருக்கவே கூடாது. ஏன்னா பெரும்பான்மை தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையை ஆதரிக்குது. ஸோ அந்த பெரும்பான்மையை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற திமுக வேணுமா? அதனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு என்ன திட்டத்துடன் விஜய் போனார் எனக்கு தெரியாது. ஆனால் போனதை நான் வரவேற்கிறேன். நன்றி நண்பர்களே.